This sermon, One in a Million, was delivered on Saturday morning, April 24th, 1965, for the Full Gospel Businessmen's Fellowship International Breakfast at the Clifton's Cafeteria in Los Angeles, California, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1965 வருடம் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் அமெரிக்கா, கலிபோர்னியா, லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள கிளிப்டனுடைய சிற்றுண்டி சாலையில் சர்வதேச முழு சுவிசேஷ வர்த்தக புருஷர்களுடைய ஐக்கிய சிற்றுண்டி வேளையில் 1 in a million, 10 லட்சத்தில் 1 என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். When Israel left Egypt, there was approximately 2 million people left at the same time. இஸ்ரவேலர் எகிப்தை விட்டு சென்றபோது அங்கே ஒரே நேரத்தில் ஏறக்குறைய சரியாக 20 லட்சம் ஜனங்கள் புறப்பட்டு சென்றனர். Every one of them heard the message of a prophet. Every one of them saw the pillar of fire. Every one of them was baptized to Moses in the Red Sea. அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு தீர்க்கதரிசியின் செய்தியை கேட்டனர். அவர்கள் ஒவ்வொருவரும் அக்கினி ஸ்தம்பத்தை கண்டனர். அவர்கள் ஒவ்வொருவரும் மோசேக்குள்ளாக சிவந்த சமுத்திரத்தில் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டனர். Every one of them shouted in the spirit, beat the tambourines and run up and down the bank with Miriam when Moses sang in the spirit. அவர்கள் ஒவ்வொருவரும் மோசே ஆவியில் பாடினபோது மீரியாமோடு கரையில் மேலும் கீழுமாக ஓடி தம்புரு வாசித்து ஆவியில் கூச்சலிட்டனர். They everyone drank from the same spiritual rock. They everyone eat fresh manna every night. Every one of them. But there was 2 made the land. 1 out of a million. Glory to God. அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரே ஞான கண்மலையிலிருந்தே குடித்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இரவும் புதிதான மன்னாவையே புசித்தனர். அவர்கள் ஒவ்வொருவருமே ஆனால் அந்த தேசத்தை இருவரே அடைந்தனர். 10 லட்சத்தில் 1. What was the test? They all drinking the same rock. They all eat the same spiritual manna as we're eating this morning. But the word test proved it. சோதனை என்னவாயிருந்தது? அவர்கள் யாவரும் ஒரே கண்மலையில் குடித்தனர். அவர்கள் யாவரும் இந்த காலையில் நாம் புசித்துக் கொண்டிருப்பது போன்றே ஒரே ஞான மன்னாவை புசித்தனர். ஆனால் வார்த்தையின் சோதனை அவர்களை நிரூபித்தது. When it come to the time of Kadesh Barnea, when they started over into the promised land, and they could not go over until they was tested by the word. அது காதேஸ் பர்னியாவின் நேரத்தண்டை வந்தபோது அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளாக செல்ல துவங்கின போது அவர்கள் வார்த்தையினால் சோதிக்கப்படும் வரையில் அவர்களால் கடந்து செல்ல முடியவில்லை. And all the other 10 came back and said, we can't make it. The people are like, we're like grasshoppers to them. They're great walled cities. The opposition is too great. மற்ற 10 பேரும் திரும்பி வந்து, நாம் அதை ஜெயித்துக் கொள்ள முடியாதே. நாங்கள் அவர்களுக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறோம். அவர்களுக்கு பெரிய அரணைப்பான பட்டணங்கள் இருக்கின்றன. எதிர்ப்போ மிகவும் பலமாயிருக்கிறது என்றனர். But Joshua and Caleb still the people. They said, we're more than able to do it. Why? God said before they left the promised land, I've given you the land. I've given it to you. It's yours. But there were 1 out of each million. ஆனால் யோசுவாவும் காலேபும் ஜனங்களை அமர்த்தினர். அவர்கள் நாம் அதை எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாமே என்றனர். ஏன்? அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை விட்டு செல்லும் முன்பே தேவன், நான் அந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், நான் அதை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், அது உங்களுடையது என்றார். ஆனால் அங்கேயோ ஒவ்வொரு 10 லட்சத்திலும் ஒருவர் தான் இருந்தனர். There's approximately 500 million so-called Christians in the world today. And each day ends a generation. இன்றைக்கு உலகத்தில் ஏறக்குறைய சரியாக 500 கோடி பேர் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகின்றவர்களாயிருக்கின்றனர். ஒவ்வொரு நாளும் ஒரு சந்ததியை முற்று பெறச் செய்கிறது. And now what if the rapture would come today and 500 people universally would be taken in the rapture? You'd never know or even see in the paper them going. இப்பொழுது என்னவெனில் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் நிகழுமானால் உலகம் முழுவதிலுமே 500 பேர் எடுத்துக்கொள்ளப்படுதலில் எடுத்துக்கொள்ளப்படுவார்களானால் என்னவாகும்? அவர்கள் செல்வதை குறித்து நீங்கள் ஒருபோதும் அறிந்து கொள்ளவோ அல்லது செய்தித்தாளிலும் கூட காண மாட்டீர்கள். And the coming of the Lord is a secret coming.
He'll come and steal it away. He'll be such a minority. கர்த்தருடைய வருகையோ ஒரு ரகசிய வருகையா இருக்கிறது. அவர் வந்து களவாடி சென்று விடுவார். அது அத்தகைய ஒரு சிறுபான்மையான எண்ணிக்கையா இருக்கும். So just like it was in the days when the disciples asked Jesus, why does the scribe say that Elias must first come? He said he's already come. And you never knew it. இது சீஷர்கள் இயேசுவை நோக்கி, அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர் சொல்கிறார்களே, அது எப்படி என்று கேட்ட நாட்களில் இருந்ததை போன்றே அப்படியே இருக்கிறது. அவன் ஏற்கனவே வந்தாயிற்று, நீங்கள் அதை அறிந்து கொள்ளவில்லை என்றார். Did you ever think what the people did? They went right on believing that Elias was coming, and he was right among them, and they didn't know it. ஜனங்கள் என்ன செய்தனர் என்று எப்பொழுதாவது நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா? அவர்கள் தொடர்ந்து மோசே எலியா வரப்போகிறான் என்று விசுவாசித்துக் கொண்டிருந்தனர். அவனோ சரியாக அவர்கள் மத்தியில் இருந்தான். அவர்கள் அதை அறிந்து கொள்ளவில்லை. So will it be in the coming of the Son of Man. He'll do with him just the same thing. மனுஷகுமாரனுடைய வருகையும் அவ்வண்ணமாகவே இருக்குமே. அவர்கள் சரியாக அதே காரியத்தையே அவரோடு செய்கிறார்கள். The Spirit of God is here. Well, what are we going to do with it? Are we going to eat manna and so forth and not continually move up as we grow? தேவ ஆவியானவர் இங்கிருக்கிறார். நல்லது. நாம் அதனோடு என்ன செய்ய போகிறோம்? நாம் மன்னாவை புசித்து நாம் வளர்ச்சி அடைந்து தொடர்ந்து முன்னேறி செல்ல போவதில்லையா? Did you ever notice a seed, as the Reverend Pitts was speaking a few moments ago, and how a seed goes into the ground? Many seeds are there in the ground. சற்று நேரத்திற்கு முன்பு எப்படி ஒரு விதையானது நிலத்திற்குள்ளாக செல்கிறது என்பதை சங்கை பிட்ஸ் பேசிக் கொண்டிருந்ததை போன்று நீங்கள் எப்பொழுதாவது ஒரு விதையை கவனித்திருக்கின்றீர்களா? அநேக விதைகள் அங்கே நிலத்திற்குள்ளாக இருக்கின்றன. When God moved upon the water with the light, and light brought forth the first presence of God, spoken light came by God's word, and God's word is the only thing that still brings light. தேவன் ஜலத்தின் மேல் அசைவாடின போது வெளிச்சம் உண்டானது. முதலாவதாக தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையினால் உரைக்கப்பட்ட வெளிச்சம் உண்டானது. இன்னமும் வெளிச்சத்தை கொண்டு வருகிற ஒரே காரியம் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. And when the waters went back, the seed is already in the earth, and the light only brought forth the seeds that remain with germ in them. Come forth, God making His creation. விதையானது ஏற்கனவே பூமியில் இருந்தபோது, ஜலமானது பின்னிட்டு விலகின போது, வித்தோடு அவைகளை தரித்திருந்த விதைகள் தோன்ற வெளிச்சம் மட்டுமே உண்டானது. தேவன் தம்முடைய சிருஷ்டிப்பை உண்டாக்கினார். Now on Easter morning there was another light struck the earth when the Holy Spirit was given, and it's given to bring life to those seeds that God by His foreknowledge knew that would be here on the earth. இப்பொழுது அங்கே உயிர் தெழுந்த காலையில் மற்றொரு வெளிச்சம் பூமியில் அடித்தது. அப்பொழுது பரிசுத்த ஆவியானது அருளப்பட்டது. அந்த தேவனுடைய வித்துக்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வர இது அருளப்பட்டிருக்கிறது. அவருடைய முன்னறிவினால் இது இங்கே பூமியின் மேல் இருக்கும் என்று அறிந்திருந்தார். As He knew the first natural seed, He knows where the spiritual seed is. அவர் முதலாவது இயற்கையான வித்தை அறிந்திருந்தது போலவே ஆவிக்குரிய வித்தும் எங்கே இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். Your body was laying here right down on the earth. When God first brought the earth into existence, we are part of the earth. We were laying there. தேவன் முதலாவதாக பூமியை வாழ்விடமாக தோன்ற செய்த போது அப்பொழுது உங்களுடைய சரீரமானது சரியாக பூமியின் மேல் இங்கே படுத்துக் கொண்டிருந்தது. நாம் பூமியின் ஒரு பகுதியாக இருக்கிறோம். நாம் அங்கேயே படுத்துக் கொண்டிருந்தோம். And by His foreknowledge, He knew exactly who would love Him and who would serve Him and who would not. அவர் தம்முடைய முன்னறிவினால் சரியாக யார் அவரை நேசிப்பார்கள் என்றும் யார் அவரை சேவிப்பார்கள் என்றும் யார் சேவிக்க மாட்டார்கள் என்றும் அறிந்திருந்தார். His foreknowledge tells that. If it doesn't, then He isn't God. He can't be God without being infinite. And if He's infinite, He knows all things. அவருடைய முன்னறிவு அதை கூறுகிறது. அது அவ்விதம் கூறவில்லை என்றால் அப்பொழுது அவர் தேவன் அல்ல. அவர் எல்லையற்றவராய் இல்லாமல் தேவனாய் இருக்க முடியாது. அவர் எல்லையற்றவராய் இருப்பாரானால் அவர் எல்லா காரியங்களையுமே அறிந்து கொள்கிறார். So you see people making their blunders. They stumble at it, they run at it, they think this and that. But it doesn't work right. We see it. ஆகையால் ஜனங்கள் தங்களுடைய அறியாமையினால் ஏற்படும் பெரும் தவறுகளை செய்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அவர்கள் அதிலே இடறி விழுகின்றனர். அவர்கள் அதிலேயே ஓடுகிறார்கள்.
அவர்கள் இதையும் அதையும் சிந்திக்கிறார்கள், ஆனால் அது சரியாய் கிரியை செய்கிறதில்லை. நாம் அதை காண்கிறோம். But there is a working right. That's to find God's perfect will and stand in it. What God calls you for. ஆனால் ஒரு சரியான செயல் உண்டு. அது தேவன் உங்களை எண்ணத்திற்காக அழைத்தார் என்ற தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை கண்டறிந்து அதில் நிற்பதே ஆகும். As Brother Jack said a few moments ago about down here at the Persian Square, all the confusion, one this way and one that way, and about the theologians and so forth, that you want to know some theology, go down there. சகோதரன் ஜாக் இங்கே கீழே பெரிசியன் ஸ்கொயரில் இருந்ததை குறித்து கூறினது போலவே எல்லாமே குழப்பம்தான். ஒன்றிற்கு இது ஒரு வழியாயும் ஒன்றிற்கு அது வழியாயும் இருக்கிறது. வேத பண்டிதர்களை குறித்து மற்றும் நீங்கள் சிறிது வேதசாஸ்திரம் போன்றவற்றை அறிந்து கொள்ள விரும்பினால் அங்கே கீழே செல்லுங்கள். I guess that's just about like it is in Hyde Park in London. I was down there. Everybody has his own idea. It's a conglomeration of a modern day world in Babylon. இது லண்டனில் உள்ள ஹைடி பூங்காவில் இருக்கின்றதை போலவே கிட்டத்தட்ட அது அதை போன்றுதான் என்று நான் யூகிக்கிறேன். நான் அங்கிருந்தேன். ஒவ்வொருவருமே தங்களுடைய சொந்த கருத்தை உடையவர்களாக இருக்கின்றனர். இது ஒரு பாபிலோனில் உள்ள ஒரு உலக நவீன நாளின் கதம்ப கூலமாக இருக்கிறது. But did you notice, as Brother Pitts went on with his lovely message this morning to us, as he began to walk out of the park, there he found a little Easter lily. ஆனால் சகோதரன் பிட்ஸ் இந்த காலை நமக்கு அவருடைய மகிழ்ச்சியூற்றுகின்ற செய்தியை தொடர்ந்து நிகழ்த்துகையில் நீங்கள் கவனித்தீர்களா? அவர் அந்த பூங்காவை விட்டு நடக்க துவங்கின போது அங்கு அவர் ஒரு சிறிய ஈஸ்டர் லீலி புஷ்பத்தை கண்டாராம். In the midst of all the confusion, as he brought it to us, it had no way to say yes or no. It was the life of God shining in it, in the midst of all the confusion. அவர் இதை நமக்கு கொண்டு வந்தது போல எல்லா குழப்பத்திற்கும் மத்தியில் அது ஆம் அல்லது இல்லை என்று கூற வழியே இல்லாதிருந்ததாம். எல்லா குழப்பத்திற்கும் மத்தியில் அதில் ஒரு தேவனுடைய ஜீவன் பிரகாசித்துக் கொண்டிருந்ததாம். It was there in its radiance because God had ordained it to be there. அது தன்னுடைய பிரகாசத்தில் அங்கிருந்ததாம். ஏனென்றால் அது அங்கிருக்க வேண்டும் என்று தேவன் நியமித்திருந்தாராம். In the midst of all the conflict, no one was noticing it. They didn't see the spiritual application of it. எல்லா போராட்டத்திற்கும் மத்தியில் எவருமே அதை கவனித்துக் கொண்டிருக்கவில்லையாம். அவர்கள் அதனுடைய ஆவிக்குரிய விண்ணப்பத்தை காணவில்லையாம். So is it today amongst all of our great gatherings and groups and churches and denominations and so forth. One pulling this way, we must be Baptist, we must be Presbyterian, we must be this, that, the other. இன்றைக்கு நம்முடைய பெரிய கூட்டங்கள், குழுக்கள், சபைகள், ஸ்தாபனங்கள் போன்ற எல்லாவற்றின் மத்தியிலும் இது அவண்ணமாகவே இருக்கிறது. ஒருவர் இந்த விதமாய் நாம் பாப்டிஸ்டுகளாக இருக்க வேண்டும் அல்லது பிரஸ்பிட்டேரியன்களாக இருக்க வேண்டும், இந்த விதமாய் அந்த விதமாய் அல்லது மற்றதாய் இருக்க வேண்டும் என்று எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். In the midst of all of it, there is a growing flower. There is the power of God right among us, being raised right up in the midst of all of us. இவை எல்லாவற்றின் மத்தியிலும் ஒரு மலர் வளர்ந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமையானது சரியாக நமக்கு மத்தியில், நம்ம எல்லோரும் மத்தியிலும் எழுப்பப்பட்டிருக்கிறது. Let's just stop and behold it a few minutes and watch it this week and see it unfold right before us. We believe God will do it, don't you? நாம் சற்று நிறுத்தி ஒரு சில நிமிடங்கள் அதை நோக்குவோமாக. இந்த வாரம் அதை கவனித்து அது சரியாக நமக்கு முன்பாக வெளிப்படுவதை காண்போமாக. தேவன் அதை செய்வார் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். நீங்கள் விசுவாசிக்கவில்லையா? I see it. We ought to be downstairs by now. So let's pray, each one of us. நாம் இப்பொழுதே உடனடியாக அடித்தளத்தில் இருக்க வேண்டும் என்பதை நான் இப்பொழுது புரிந்து கொண்டேன். ஆகையால் நம்மில் ஒவ்வொருவரும் ஜெபம் செய்வோமாக. Dear God, when we bow our heads in thy presence, we feel that we are so insufficient to ask, but you promised us that if we would come, you would not turn us down. அன்புள்ள தேவனே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய தலைகளை வணங்கியிருக்கையில் நாங்கள் கேட்பதற்கு மிகவும் குறைவுள்ளவர்களாகவே இருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆனால் நாங்கள் வருவோமானால்
நீர் எங்களை புறம்பே தள்ள மாட்டீர் என நீர் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறீர். And these rude statements that's just been made, by no means to be a doctrine, one out of a million, but just to kind of remember. இந்த திடுக்கிடப்படுகின்ற வாக்குமூலங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு கோட்பாடா இருக்க வேண்டும் என்றல்ல, 10 லட்சத்தில் 1, ஆனால் ஒரு விதமாய் நினைவில் வைத்துக் கொள்ளவே. Or you said, straight is the gate, and narrow is the way that leadeth unto life, and few there will be that'll find it. For many are called, but few are chosen. ஏனென்றால் நீரோ ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர், அந்தப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றீர். Oh, eternal Father, send the gospel light across this city through this coming week of convention. ஓஹோ நித்திய பிதாவே, இந்த வருகின்ற வார விசேஷித்த கூட்டத்தின் மூலமாக இந்த பட்டணத்தினூடாக சுவிசேஷ வெளிச்சத்தை அனுப்பும். And then if there be any seed, somehow by your own great wise providence, like trying to illustrate it in the sperm of the male and female, may they roll into the convention. May the Holy Spirit give them life. ஏதாவது வித்து அங்கே இருக்குமானால் ஆண் பெண் விந்தனவில் அதை விளக்கி காட்ட முயற்சித்தது போல எப்படியாவது உம்முடைய சொந்த மகத்தான முன்னறிவின் ஞானத்தால் அவைகள் இந்த விசேஷித்த கூட்டத்திற்குள்ளாக உருள்வதாக பரிசுத்த ஆவியானவர் அவைகளுக்கு வெளிச்சம் கொடுப்பாராக. We realize that the time is perhaps later than we think it is. நேரமானது நாங்கள் அதை நினைப்பதை காட்டிலும் ஒருவேளை காலதாமதமாகிவிட்டது என்று நாங்கள் உணர்கிறோம். We pray, God, that as we come here just believing that maybe there is something here that could be done that would help the people or catch that last sheep. தேவரே, நாங்கள் இங்கே வந்திருக்கின்ற காரணத்தால் ஜனங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஏதோ ஒன்று இங்கே உண்டாயிருக்கலாம், அல்லது கடைசி ஆடு பிடிக்கப்படலாம் என்று விசுவாசித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். We know when the sheep fold is full, then the shepherd will close the door. ஆட்டு தொழுவம் நிறைகின்ற பொழுது அப்பொழுது மேய்ப்பனானவர் வந்து வாசலை மூடுவார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். As it was like in the days of Noah, when the last member of the family was brought in, God closed the door. அது நோவாவின் நாட்களில் இருந்தது போலவே குடும்பத்தின் கடைசி அங்கத்தினர் உள்ளே கொண்டு வரப்பட்ட போது தேவன் வாசலை அடைத்தார். And they beat and pounded, but it was too late. Dear God, they had the opportunity. You said, I am that door to the sheepfold. அவர்கள் அடித்தார்கள், இடித்தார்கள், ஆனால் அதுவோ மிகவும் காலதாமதமானதாக இருந்தது. அன்புள்ள தேவனே, அவர்களுக்கு நல்ல வாய்ப்பு இருந்தது. நீரோ நானே ஆட்டு தொழுவத்திற்கு வாசல் என்று. And how striking the song from the poet, are not 99 enough for thee? But no, there was one more. 99 உமக்கு போதுமானதல்லவா? ஆனாலும் அப்படி இல்லாமல் இன்னும் ஒன்றும் இருந்ததே என்று புலவனிடமிருந்து தோன்றின அந்த பாடல் எவ்வளவு கருத்தானதாய் தென்படுகிறது. He might be a little black sheep, or he might be a little nobody, might be the little her, he. We don't know where they are, but that last one must come in, and then the door will be closed. அவன் ஒரு சிறு கருப்பாடாய் இருக்கலாம், அல்லது அவன் ஒன்றுமற்ற ஒரு அற்பமானவனாய் இருக்கலாம், சிறிய அவளாகவோ அல்லது அவனாகவோ இருக்கலாம். அவர்கள் எங்கே இருக்கின்றனர் என்பதை நாங்கள் அறியோம். ஆனால் கடைசி ஒன்று உள்ளே வர வேண்டும், அப்பொழுதே வாசல் அடைக்கப்படும். Oh, God who knows all things, search our lives this morning and send us wherever that we could go, that we might find that last one, that the door will be closed and the shepherd inside with the sheep. Grant it, Lord. ஓ தேவரே, எல்லா காரியங்களையும் அறிந்துள்ளவரே, இந்த காலையில் எங்களுடைய ஜீவியங்களை சோதித்தறியும். அதாவது வாசல் அடைக்கப்பட்டு மேய்ப்பனானவர் அந்த ஆட்டோடு உள்ளே இருக்கும்படியான
அந்த கடைசி ஒன்றை நாங்கள் கண்டுபிடிக்கும்படியாக நாங்கள் எங்கெல்லாம் போகக்கூடுமோ அங்கெல்லாம் எங்களை எழுப்பும். இதை அருளும் கர்த்தாவே. Lord, if there be that one here today, if that one that's supposed to come in, all the Father has given me will come to me, and no man can come except my Father has drawn him. அந்த ஒன்று இங்கே இன்றைக்கு இங்கு இருக்குமானால், அந்த ஒன்று உள்ளே வர வேண்டியதாக இருக்குமானால், பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் இடத்தில் வரமாட்டான். And if there be a tug or a little feeling that this might be the hour for somebody here in this audience here or downstairs or wherever they may be, may they answer, yes, Lord. ஒரு இழுபறியாய் அல்லது ஒரு சிறு உணர்வாய் இருந்தாலும் இங்கோ அல்லது அடித்தளங்களிலோ இந்த கூட்டத்தில் இங்கே இருக்கின்ற யாரோ ஒருவருக்கான வேலையாக இது இருக்கலாம். அல்லது அவர்கள் எங்கே இருந்தாலும் அவர்கள் ஆம் கர்த்தாவே, I am that little wandering one that's wandered away. It's fallen off all my life. I felt that I should come, but today I'm hanging on the side of the peak. I can't go up or down. I can go no way. தூரமாய் அலைந்து திரிந்து கொண்டிருந்த ஒன்று நான் தான். என்னுடைய ஜீவியம் முழுவதுமே இதை எதிர்க்க முயன்று போராடி இருக்கிறேன். நான் வர வேண்டும் என்பதை நான் உணர்ந்தேன். ஆனால் இன்றைக்கோ நான் தோல்வியின் பக்கத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறேன். நான் மேலாகவோ அல்லது கீழாகவோ செல்ல முடியாது. நான் எந்த வழியிலுமே செல்ல முடியாது என்று பதில் கூறுவார்களாக. Oh, may the great shepherd come, reach down with tender hands and bring that one safely in. Place it up on his shoulders and bring it safely back. ஓஹோ, பிரதானமை பிரானவர் வந்து மென்மையான கரங்களினால் தொட்டு பாதுகாப்பாய் உள்ளே கொண்டு வருகிற அந்த ஒன்றை தன்னுடைய தோள்களின் மீது அதை வைத்து அதை மீண்டுமாக பாதுகாப்பாகவே கொண்டு செல்வாராக. Maybe there is one here, Lord, that's sick in a similar condition that the doctor said there's nothing can be done. கர்த்தாவே, வியாதியாய் ஒரு விதமான நிலையில் மருத்துவர் ஒன்றுமே செய்யப்பட முடியாது என்று கூறின ஒருவர் இங்கு இருக்கலாம். He tried hard to rescue it, but he could not rescue it. It's beyond his reach. அவர் அதை விடுவிக்க கடினமாக முயன்றார். ஆனால் அவர் அதை விடுவிக்க முடியாமல் போயிற்று. அது அவருடைய செயல் வரம்பிற்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. There's nothing that he can do. His medicine or his knife cannot get to it. அவர் செய்யக்கூடியது ஒன்றுமே இல்லை. அவருடைய மருந்தோ அல்லது கத்தியோ அதற்கு பலனை தர முடியாது. Oh Lord, there's nothing too far for your great arm. And your word is your arm. ஆனால் ஓ கர்த்தாவே, உம்முடைய மகத்தான புயத்திற்கு மிகவும் தூரமானது ஒன்றுமே இல்லை. உம்முடைய வார்த்தையே உம்முடைய புயமாயிருக்கிறது. So we pray, dear God, that this morning while we are talking to thee, that thou will reach down and pick that one up that's sick and cannot help itself out of the reach of all scientific matters, away from the doctor. May they be healed. Grant it, Lord. ஆகையால் அன்புள்ள தேவரே, இந்த காலையில் நாங்கள் உம்மிடம் பேசிக் கொண்டிருக்கையில் மருத்துவர்களிடமிருந்து தூரமாயும் விஞ்ஞான காரியங்களின் எல்லை எல்லாவற்றுக்கும் புறம்பாயும் தானாய் உதவி செய்து கொள்ள முடியாமல் வியாதியாய் இருக்கிறவர்களை நீர் கரம் நீட்டி தேர்ந்தெடுக்குமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் சுகமாக்கப்படுவார்களாக. இதை அருளும் கர்த்தாவே. As we think of David as he was given a charge over a few sheep, just a few, but one day a bear come in and got that one little sheep and took it out and would have eaten it up like a cancer would eat up a body or a huge lion. நாங்கள் தாவீதை குறித்து சிந்திக்கையில் அவனுக்கு வெறுமன ஒரு சில ஆடுகளை கண்காணிக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு நாள் ஒரு கரடி உள்ளே வந்து ஒரு சிறிய ஆட்டை பிடித்து அதை வெளியே கொண்டு சென்று விட்டது. அதை ஒரு சரீரத்தை புற்றுநோய் தின்றுவிடுவது போல தின்றுவிட்டிருக்கும், அல்லது பெரிய சிங்கம் அதை தின்றுவிட்டிருக்கும். But David, not too well equipped with a rifle or not a swordsman, but with only a slingshot, he went after that sheep. ஆனால் தாவீதோ ஒரு துப்பாக்கியை
மிக நல்ல கருவியாய் கொண்டிராமல் அல்லது ஒரு வாட்போர் வீரனாய் இல்லாமல் ஒரு கவனோடு மட்டுமே அவன் அந்த ஆட்டை பின்தொடர்ந்து சென்றான். And when he found the animal that was about to kill the little sheep, he slew it with the slingshot. அவர் அந்த சிறிய ஆட்டை கிட்டத்தட்ட கொல்லவிருந்த அந்த மிருகத்தை கண்டபோது அவர் அந்த கவனினால் அதை கொன்றார். Just a simple little weapon with a piece of leather and a string, but he had confidence in it. ஒரு தோல் துண்டினாலும் ஒரு வாரினாலுமான வெறுமன ஒரு சாதாரண சிறு ஆயுதம், ஆனால் அவன் அதில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தான். We have no great genius among us, Lord. We're simple people with a simple little prayer. But we're coming this morning after Father's sheep. கர்த்தாவே, எங்கள் மத்தியில் நாங்கள் மகத்தான மேதைகளை கொண்டவர்களாய் இல்லை. நாங்கள் ஒரு எளிமையான சிறு ஜெபத்தோடு இருக்கிற ஜனங்களாகவே இருக்கிறோம். ஆனால் நாங்கள் இந்த காலையில் தகப்பனுடைய ஆட்டை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். That woman that has walked the streets miserably, smoking cigarettes, trying to find peace through the cigarette. வீதிகளில் நடந்து கொண்டிருக்கிற அந்த ஸ்திரீ பரிதபிக்கப்படத்தக்கவளாய் சிகரெட்டுகளை புகைத்துக் கொண்டு அந்த சிகரெட்டின் மூலமாகவே சமாதானத்தை கண்டறிய முயற்சித்துக் கொண்டிருக்கிறாள். That man who has smelt the glass and tried to set it back, but the enemy holds him tight. அந்த கண்ணாடி குவளை பானத்தை நுகர்ந்து பார்த்த அந்த மனிதன் அதை நிறுத்தும்படி முயற்சித்தான். ஆனால் சத்ருவோ அவனை இறுக பற்றிக் கொள்ளுகிறான். That boy or girl that's tried to do right and just can't find strength to break away from the wrong thing. We come in the name of the Lord Jesus to claim that sheep this morning. அந்த பையனோ அல்லது பெண்ணோ சரியானதை செய்யவே முயற்சித்தனர். அதாவது அந்த தவறான காரியத்திலிருந்து பிரிந்து செல்வதற்கான பலத்தை சரியாக கண்டறிய முடிகிறதில்லை. நாங்கள் இந்த காலையில் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அந்த ஆட்டிற்காக உரிமை கோரும்படியாக வருகிறோம். We defy the enemy because it's a simple thing, a slingshot of prayer, but we're coming to bring that one back to the Father's fold. We might give an account of those things that's been committed to our hands. நாங்கள் சத்ருவிற்கு அரைக்குமல் விடுகிறோம். காரணம், அது ஒரு எளிமையான காரியமாய், ஒரு கவனாய், ஒரு ஜபமாய் இருக்கிறது. ஆனால் எங்களுடைய கரங்களுக்கு பொறுப்பாய் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற அந்த காரியங்களுக்கு நாங்கள் கணக்கொப்புவிக்கும்படியாக பிதாவினுடைய தொழுவத்திற்கு அந்த ஒன்றை திரும்ப கொண்டு வருவதற்கு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். May the power of God now strike faith down in the hearts of the people. And may that lost soul return this morning. இப்பொழுது தேவனுடைய வல்லமையானது ஜனங்களுடைய இருதயங்களில் உள்ள ஆழமான விசுவாசத்தை சென்றடைவதாக. இந்த காலையில் அந்த இழந்து போன ஆத்துமா திரும்புவதாக. May the temptations of this life turn him away. Let him go. இந்த ஜீவியத்தின் சோதனைகள் அவைகள் அணுகாமல் தடுக்கப்படுவதாக. அவன் போவானாக. May he find himself safely upon the Master's shoulders, being carried back to safety again. We ask it in Jesus' name. Amen. அவன் எஜமானுடைய தோள்களின் மேல் தான் பாதுகாப்பாய் இருப்பதை கண்டடைந்து மீண்டும் பாதுகாப்பிற்கு திரும்ப கொண்டு செல்லப்படுவானாக. நாங்கள் அதை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். God bless you all. I'll see you tomorrow. I'll turn the service to Brother Shakaran. தேவன் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களை நாளை காணும் வரையில் நான் ஆராதனையை சகோதரன் ஷக்காரனிடம் ஒப்படைக்க உள்ளேன். This, I hope that I found more grace in the sight of God and before you to believe that I'd stand here to tell you something that was wrong. நான் தவறாயிருந்த ஏதோ ஒன்றை உங்களுக்கு கூறவே இங்கு நிற்பேன் என்று விசுவாசிக்கும்படியாக நான் உங்களுக்கு முன்பாகவும் தேவனுடைய பார்வையிலும் அதிகமான கிருபையை பெற்றிருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். I passed my 56th birthday the other day. நான் என்னுடைய 56வது பிறந்த நாளை அன்று ஒரு நாள் கடந்து விட்டேன். This isn't just an old man's message. I believe this since I was a little boy. And if this isn't true, I've been the most foolish person God had on the earth. I've given my entire life for this cause. இது வெறுமனே ஒரு வயோதிப மனிதனுடைய செய்தி அல்ல. நான் ஒரு சிறு பையனாக இருந்தது முதற்கொண்டே நான் இதை விசுவாசித்து வருகிறேன். இது உண்மையல்லவென்றால் தேவனுக்கு பூமியின் மேல் இருந்தவர்களிலேயே மிகவும்
முட்டாள்தனமான நபராய் நான் இருந்து வருகிறேன். நான் இந்த காரணத்திற்காகவே என்னுடைய முழு ஜீவியத்தையும் கொடுத்திருக்கிறேன். And may I say this with sincerity, if I had 10,000 lives, I'd never change my opinion. மேலும் நான் இதை உத்தமத்தோடு கூறுவேனாக, நான் 10,000 ஜீவியங்களை உடையவனாக இருந்தாலும் நான் என்னுடைய அபிப்பிராயத்தை ஒருபோதும் மாற்றிக்கொள்ளவே மாட்டேன். Now, healing is in the reach of every person. Remember, healing is in you. இப்பொழுது சுகமளித்தல் ஒவ்வொரு நபரின் வாய்ப்பல்லையிலும் இருக்கிறது. நினைவிருக்கட்டும், சுகமளித்தல் உங்களுக்குள்ளாகவே இருக்கிறது. God placed in the peach tree every peach that would ever be in it when He planted it in the garden. தேவன் பீச் மரத்தில் ஒவ்வொரு பீச் பழமும் அதில் எப்பொழுதுமே அதற்குள்ளாக இருக்கும்படியாகவே வைத்து அவர் அதை தோட்டத்தில் நட்டார். See, you just the peach tree or the apple tree, the fruit tree just has to grow from drinking the water in the earth. பாருங்கள், நீங்கள் வெறுமன பீச் மரமானாலும் அல்லது ஆப்பிள் மரமானாலும் அல்லது எந்த கனிமரமானாலும் பூமியில் உள்ள நீரை குடித்து வளர வேண்டியதாயிருக்கிறது. Now each one of you has those potentials in you to deliver you, for it is God since you've been planted into Christ by baptism, not water baptism, spiritual baptism. You don't come into Christ by water baptism, by spiritual baptism. இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவருமே உங்களுக்கு வழங்கும்படியான உள்ளார்ந்த ஆற்றல்களை உங்களுக்குள்ளாகவே உடையவர்களாக இருக்கின்றீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஞானஸ்தானத்தினால், தண்ணீர் ஞானஸ்தானத்தினால் அல்ல, ஆவிக்குரிய ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுக்குள்ளாக நடப்பட்டது முதற்கொண்டே அது தேவனாயிருக்கிறது. நீங்கள் தண்ணீர் ஞானஸ்தானத்தினால் கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிறதில்லை, ஆவிக்குரிய ஞானஸ்தானத்தினாலேயே. Tomorrow afternoon, the Lord willing, I'm speaking on that. How and what is the real application of it? கர்த்தருக்கு சித்தமானால் நாளை பிற்பகல் நான் அதனுடைய உண்மையான செயல்முறை என்னவென்றும் எப்படி என்றும் அதன் பேரில் பேசப் போகிறேன். We have it in the afternoon, so we won't interfere with any of your services. நாம் அதை பிற்பகலில் வைத்துக் கொள்ளப் போகிறோம். எனவே அது உங்களுடைய ஆராதனைகள் எதனோடும் இடையிட்டு தடை செய்யாது. Now look, each one of you here is standing as believers. See? Then the life that was in Christ is in you. If you could just see it. இப்பொழுது பாருங்கள், விசுவாசிகள் என்ற காரணத்தால் நீங்கள் ஒவ்வொருவரும் இங்கே நின்று கொண்டிருக்கின்றீர்கள். பாருங்கள், ஆகையால் கிறிஸ்துவுக்குள்ளிருந்த ஜீவன் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. நீங்கள் அதை சரியாக காணக்கூடுமானால் அதை காணக்கூடுமே. It's the devil's business to keep you blocked off from that, keep you blinded. He just lets you be blinded. That's so you don't know where you're going then. இது அதிலிருந்து உங்களை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிற பிசாசனுடைய வேலையாக இருக்கிறது. உங்களை குருட்டுத்தனமாக்கி வைத்திருக்கிறது. அவர் உங்களை குருடானவர்களாக இருக்க அனுமதிக்க முடியும். அதாவது பாருங்கள், அப்பொழுது நீங்கள் எங்கே போய்க் கொண்டிருக்கிறீர்கள் என்பதையே நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்கள். A man that's blind cannot tell where he's going. He's got to seek the understanding from somebody who can see. குருடாய் இருக்கிற ஒரு மனிதன் அவன் எங்கே போய்க் கொண்டிருக்கிறான் என்பதை கூற முடியாது. அவன் காணக்கூடிய யாரோ ஒருவரிடமிருந்தே தெரிந்து கொள்ளும் உணர்வை தேட வேண்டியவனாய் இருக்கிறான். Until we can understand, somebody's got to tell us what's truth. நாம் புரிந்து கொள்ள முடிகின்ற வரையிலும் யாரோ ஒருவர் நமக்கு சத்தியம் என்னவென்பதை கூற வேண்டியதாக இருக்கிறது. And Christ died for you, and you are transplanted from the world into Christ, and everything you have need of is right in you by the baptism of the Holy Ghost. Isn't that right? கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார். நீங்கள் உலகத்திலிருந்து கிறிஸ்துவுக்குள்ளாக எடுத்து நடப்பட்டிருக்கின்றீர்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் உங்களுக்கு தேவையாயிருக்கிற ஒவ்வொரு காரியமும் சரியாக உங்களுக்குள்ளாகவே இருக்கிறது. அது சரிதானே? Now the only thing you have to do is just start drinking from that. And as the tree drinks, it begins to push out its leaves, its buds, pushes out its fruit each year. இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் அப்படியே அதிலிருந்து பருக தொடங்குவதாகும். மரமானது நீரை உட்கொள்கின்ற காரணத்தால் அது தன்னுடைய இலைகளை, அதனுடைய இளந்தளிர்களை வெளியே கொண்டு வர துவங்குகிறது. ஒவ்வொரு வருடமும் அதனுடைய கனிகளை வெளிக்கொண்டு வருகிறது. The fruit's not in the ground. The fruit is in the plant. How many understand that? Say amen. கனியானது நிலத்தில் இல்லை, கனி மரத்தில் இருக்கிறது. அதை எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? ஆமென் என்று கூறுங்கள். The fruit is in the plant, and every plant has to drink from his fountain. As the rain comes down, gives that plant life to drink from.
And as it drinks, it grows. ஆகையால் பாருங்கள், கனியானது மரத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு மரமும் தன்னுடைய ஊற்றிலிருந்து நீரை உட்கொள்ள வேண்டியதாயிருக்கிறது. மழையானது கீழே பொழிகிறபடியால் அது மரத்திற்கு ஜீவனை கொடுத்து அதினின்று பருகச் செய்கிறது. அது நீரை உட்கொள்கிறபடியால் அது வளர்கிறது. It's growing up until it comes to the full bud, just like the church has, to bloom out in this age. சபையானது இந்த காலத்தில் வெளியே மலர்ச்சியடைய வேண்டியதாக இருப்பது போன்றே அது முழுமையான முதிர்ந்த கருமுளையாய் ஆகத் தொடங்கும் வரையில் அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. And as we drink, we grow. If the plant refuses to drink, then the plant cannot grow. And if you just believe it, individually, நாம் நீரை அருந்துகின்ற காரணத்தால் நாம் வளர்கின்றோம். ஆனால் செடியானது நீரை உட்கொள்வதற்கு மறுக்குமானால் அப்பொழுது செடியானது வளர முடியாது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் இப்பொழுது அப்படியே அதை விசுவாசிப்பீர்களேயானால், of course, you know how the Lord does, show different things of what you've done and what you should not have done and so forth in the meeting. உண்மையிலேயே கூட்டங்களில் எப்படி கர்த்தர் செய்கிறார் என்பதையும் எப்படி வித்தியாசமான காரியங்களை காண்பிக்கிறார் என்பதையும் நீங்கள் என்ன செய்திருக்கின்றீர்கள் என்பதை குறித்தும் நீங்கள் என்ன செய்திருக்க கூடாது போன்றவற்றை நீங்கள் அறிவீர்கள். We're hoping that the Holy Spirit would fall upon us this morning and do such. As we stood, I kept waiting. I think it's the nervous part, thinking downstairs they want us out of here. See, but they're wanting us. We're late now. நாங்கள் என்றபடியால் பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்டதை செய்ய இந்த காலையில் நம் மீது விழுவார் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் நான் தொடர்ந்து காத்துக் கொண்டிருந்தேன். இது நரம்பு கோளாறான பாகம் என்று நான் நினைக்கிறேன். கீழ்த்தளங்களில் அவர்கள் எங்கிருந்து நாம் வெளியேற விரும்புகிறார்கள் என்று நினைக்கிறேன். பாருங்கள், ஆனால் அவர்கள் நம்மை வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் இப்பொழுது தாமதமாக இருக்கிறோம். But believe this with all your heart. Please do. If I found grace in your sight as a truthful person, believe this. ஆனால் உங்களுடைய முழு இருதயத்தோடு இதை விசுவாசியுங்கள். தயவு செய்து விசுவாசியுங்கள். நான் ஒரு உண்மையான நபர் என்று உங்களுடைய பார்வையில் கிருபை பெற்றிருந்தால் இதை விசுவாசியுங்கள். I'll put your hands on each other. Now look. Now the Bible didn't say these signs will follow William Branham. Didn't say it'll follow Oral Roberts only. Didn't say it'll follow Brother Kopp or somebody. இப்பொழுது உங்களுடைய கரங்களை ஒருவர் மற்றொருவர் மீது வையுங்கள். இப்பொழுது பாருங்கள், இப்பொழுது வில்லியம் பிரணாமை இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்று வேதம் கூறவில்லை. இது ஓரல் ராபர்ட்ஸை மட்டுமே பின்தொடரும் என்று கூறவில்லை. இது சகோதரன் காப்பை பின்தொடரும் அல்லது யாரோ ஒருவரை என்று கூறவில்லை. These signs shall follow them, plural, that believe. If they lay their hands on the sick, they shall recover. விசுவாசிக்கிறவர்களால் பன்மை நடக்கும் அடையாளங்களாவன. அவர்கள் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்களேயானால் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். It's that power of God that's in you that brings to life. To the person you got your hand on, the life-giving source of the Holy Ghost. அது உங்களுக்குள் இருக்கிற தேவனுடைய வல்லமையாயிருக்கிறது. அது அந்த நபரின் மீது நீங்கள் உங்களுடைய கரத்தை வைக்கும் பொழுது ஜீவனை கொடுக்கும் ஆதாரமான பரிசுத்த ஆவியை கொண்டு வருகிறது. Dear God, in the name of Jesus Christ, in this crucial moment, when the church, may they stand at this second without nervousness. May the power that raised up Christ from the grave quicken to them just now the truth of the gospel, that Jesus' commission was, if they lay hands on the sick, they shall recover. அன்புள்ள தேவரே, இந்த தீர்வுக்குரிய நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபையானது அவர்கள் இந்த நொடியிலேயே நரம்பு தளர்ச்சியற்றவர்களாய் நிற்பார்களாக. கல்லறையில் இருந்து கிறிஸ்துவை எழுப்பின வல்லமையானது அவர்கள் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்களேயானால் அப்பொழுது அவர்கள் சுத்தமாவார்கள் என்ற இயேசுவினுடைய கட்டளையான சுவிசேஷ சத்தியத்தில் இப்பொழுதே அவர்களை உயிர்ப்பிப்பதாக. May every demon power, every sickness, every disease, every affliction, every tormenting thing that's happened to the people, may it leave just now by faith as believing people. We ask it in Jesus Christ's name. Amen. ஒவ்வொரு பிசாசின் வல்லமையும், ஒவ்வொரு சுகவீனமும், ஒவ்வொரு வியாதியும், ஒவ்வொரு அல்லல்களும், ஜனங்களுக்கு நேரிட்டிருக்கின்ற ஒவ்வொரு சித்திரவதையான காரியமும் விசுவாசத்தினால் அது இப்பொழுதே நீங்கி போவதாக. ஜனங்கள் விசுவாசிக்கின்ற காரணத்தால் நாங்கள் இதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். Now raise your hands and give him praise if you believe that he does it. அவர் இதை செய்கிறார் என்று நீங்கள் விசுவாசித்தால் இப்பொழுதே உங்களுடைய கரங்களை உயர்த்தி அவருக்கு துதி செலுத்துங்கள். Dear God,
This baby will die, Lord, unless this is done. I condemn this not in the name of Jesus Christ. May it leave the innocent child. Amen. அன்புள்ள தேவனே, கர்த்தாவே, இது செய்யப்படவில்லை என்றாலுடைய இந்த குழந்தை மரித்துவிடும். நான் இந்த சதை வீக்கத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகின்றேன். அது இந்த மாசற்ற குழந்தையை விட்டு நீங்கி போவதாக. ஆமென். இப்பொழுது மருத்துவர்கள் முயற்சித்திருக்கின்றனர், ஆனால் அவர்கள் தோல்வி கண்டனர். உறுதியாக விசுவாசியுங்கள்.